யூடியூபில் இயேசுவை விமர்சனம் பண்ணுபவர்கள் 10 தடவை பைபிளை படியுங்க, இயேசுவை அறியலாம். அதன் பிறகு அவரை பற்றி பேச வருவீங்களோ, அப்புறம் பேசவே மாட்டீங்க, வாயை கைகளால் பொத்திக் கொள்வீங்க. ஒரு கூட்டம் யூடியூபில் சொல்லுது, இயேசு பொய் சொல்கிறார், என்னை நம்பும் எவனும் தேள்களை பாம்புகளை கையால் பிடிப்பார்கள், விஷம் குடித்தாலும் ஒன்றும் செய்யாது, நம்மிடம் பிரசங் என்று நம்மிடம் பிரசங்கம் பண்ண வர்றவங்க கிட்ட பாம்பு தேள் விஷம் கொடுத்து பாருங்க, ஓடிடுவாங்க என்று. உண்மையில் ஊழியக்காரர்கள் நாய் பேய் தேள் போன்ற எத்தனை மனிதர்களை நலமாக்கி ஆட்டுக்குட்டி போல வாழச் செய்கிறார்கள் தெரியுமா? இயேசுவின் நாமத்தை சொல்லி எத்தனை இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறார்கள். உலகமே தொட அருவருக்கும் தொழுநோயாளிகளை தொட்டு குணமாக்கியவர்கள். அவருக்காக தங்கள் வாழ்க்கையை துறந்து உலகுக்கே கல்வி அறிவு புகற்றியவர்கள். சிங்க குகையில் தானியல் பற்றி தெரியுமா? பவுலின் கையை வளைத்து தொங்கிய விஷப்பாம்பை தெரியுமா? இன்னும் இன்னும் விசாரித்து பாருங்கள். அறியாமை நிறைந்த மூட உலகமே, தேளை பாம்பை பிடிப்பதா பெரிய விஷயம்? எல்லா சர்க்கஸுகளிலும் வித்தை காட்டிகள் பிடிக்கிறாங்களே. இயேசு கிறிஸ்துவை பற்றி நல்லதோ கெட்டதோ பேச பூமியில் எவருக்கும் தகுதி இல்லை, நான் உட்பட.